காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நந்துபினி vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் தான் போக போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா BNY பேங்க் ஆஃப் நியூயார்க்குன்ட்டு ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்லாட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 3 பேர் மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. நானும் என் பையன் என் ஹஸ்பண்ட் 3 பேருமே வந்து போயிருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு இந்த vlogல வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7th ஃப்ளோர். அதில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ உள்ளே என்டர் ஆனோடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே என்டரே பண்ணுவாங்க. ஸோ வர குழந்தைங்கள எல்லாருக்குமே வந்து அழகாக சாக்லேட் கொடுத்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அத்துக்குட்டிக்கு சாக்லேட் கொடுத்தாங்க, வாங்கிட்டு அவர் ஒரே ஹாப்பி ஆகிட்டார். அப்புறம் வந்து எங்கள் 3 பேர் கையிலையுமே வந்து டேக் வந்து போட்டு விட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா குழந்தைங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களை கொஞ்சம் நல்லா என்கேஜாக வச்சுருந்தாங்க. அதுக்குட்டியை போயிட்டு ஆட சொன்னால் ஆடவே இல்லை. அவன் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் வந்து நம்ம குழந்தைங்களை விட்ட எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி நின்று பார்த்துட்டு இருந்தான். கொஞ்சம் பயந்து போன பையன் மாதிரி. ஸோ அவர் கொஞ்சம் நேரம் ஆகும் அவர் எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகிறதுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த மியூசிக் போட்டு இந்த ஃப்ரீஸ் ஆகிற கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் 360 டிகிரியில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பலூன்ஸ்லாம் ஒரு சைடில் கொடுத்துட்ருந்தாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ நாங்கள் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குன்ட்டு ஒரு ஃப்ளோராக சுற்றி பார்க்கலான்ட்டு கிளம்பி மேலே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டேட்டோ ஆர்டிஸ்ட்டுன்ட்டு நெயில் ஆர்ட்டு டேட்டோலாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் வந்து போட்டுக்கலான்ட்டு பக்கத்து ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் விளையாடுறது, அப்புறம் மெகா ஒயர்ன்ட்டு அந்த கம்பியில் வந்து படாமல் நம்ம வந்து நவுத்திட்டே வரணும் அந்த கேமு. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து லூடோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் பால்லாம் போட்டு விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் சுற்றி காட்டுன்ட்டு செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. HR டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஒர்க் ஸ்டேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு ஆஃபீஸ் மாதிரியாவே தெரியல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ போனோடனே ரெஸ்ட் ரூமில் தான் போனேன். ஸோ அந்த மிரரில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே கேபின்லாம் இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனால் நமக்கு என்ன ஒரு ஆம்பியன்ஸில் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சிஸ்டம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே இது ஆஃபீஸா அப்படின்னு நமக்கு தோணுது. அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் செட்டப்பில் இருந்துச்சு. ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்லாம் என் மைண்டில் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணல, சும்மா கொஞ்சம் நேரம் சீனை போடுவோம், நான் தான் மேனேஜர்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ரோலிங் சேரில் உட்காந்து சும்மா ரவுண்ட்லாம் அடிச்சுட்டு சுற்றிலாம் காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் போதும் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஜாலியாக தான் இருந்துச்சு. இவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒர்க் ஸ்டேஷன் சூப்பராக இருந்துச்சு. நான்லாம் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்குலாம் இருக்காது. எனக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நான் எம்என்சிலாம் ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ நமக்கு வந்து சிஸ்டம் டேபிள் எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டச் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாதவங்களுக்கு நின்று வந்து ஒர்க் பண்ணிக்கலாமா. ஸோ வேணும்னா நம்ம கீழே இறக்கி விட்டுக்கலாமா. ஸோ நல்லா இருக்குல்ல இந்த மெத்தட்லாம். இதெல்லாம் நம்ம வேலை செய்ய மாட்டோம், இதில் உட்காந்து விளையாடிட்டு தான் இருப்போம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி கம்பெனியில் தான் நெக்ஸ்ட் நம்ம போய் ஜாயின் பண்ணணுன்ட்டு என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முதல்ல நான் 5 ரவுண்டு வைக்கிற இன்டர்வியூவில் பாஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி உள்ளே ஒன்று அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்காகவே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஸோ போயிட்டு ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் எங்களுக்கு பசி வந்துருச்சு. மறுபடியும் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டோம். ஸோ அன்லிமிட்டெட் கேக் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அண்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், மேங்கோ மில்க் ஷேக்குன்ட்டு நிறையா கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ வந்து என் பையன் இருக்கானே இல்லாதப்போ தான் கேக்கை கேட்டுட்ருப்பான். இங்கே இவ்வளோ கேக் இருக்குது வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன், வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ சும்மா இருக்கிறப்ப மில்க் ஷேக் வாங்கி கொடுமா அதை வாங்கி கொடுக்குமான்றான். ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிறப்ப இந்த பையனுக்கு யூஸ் பண்ணிக்க தெரியல. என்னாலுமே சாப்பிட முடியல. சரி 2 வாங்கினா நானே ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் என் பையனுக்கு வந்து பலூன் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு 6th ஃப்ளோர் போயிட்டோம். கீழே வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கப்பவே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க 6th ஃப்ளோரில் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேக்கெல்லாம் அறக்கப்புறக்கன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட் வயிறு ஃபுல்லு தான். ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னு ஒரு ஆர்வமாக வந்து பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் ஃபுட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ 6th ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு. ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் அதை வாங்கி எனக்கு ஸ்பேஸே கிடையாது, சும்மா வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ வாங்கிட்டோம். என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். அது இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர் 3 o'clock சொன்னதுனால நாங்கள் வீட்டிலே வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு
வந்துட்டோம். ஸோ தெரிஞ்சிருந்தா இங்கேயே வந்து சாப்பிட்ருக்கலாம். ஸோ வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்டமக் ஃபுல்லாக தான் வந்தோம். அது எல்லாமே கீழே வந்து கேக்கு, மில்க் ஷேக்லாம் நிறையாவே குடிச்சாச்சு. ஸோ மேலே வந்து ஃபுட்டு தரேன்னு சொன்னோடனே சரி வாங்கி டேஸ்ட் பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்ததும் வாட்டர்மெலன் மொஜிட்டோ, அப்புறம் வந்து மேங்கோ மில்க் ஷேக்கு, அப்புறம் இது ஒரு பைனாப்பிள் மொஜிட்டோன்ட்டு நிறைய கொடுத்துருந்தாங்க. அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் வாங்கி குடிச்சிக்கலாமா. என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறப்பவே அவங்களுக்கு அன்லிமிட்டட் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபுட்டு தான். எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு இது தானே புதுசு. இதெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து அன்லிமிட்டடாக வாங்கி சாப்பிட்றதெல்லான்ட்டு சரி நம்ம வந்து 2 ஜூஸ் வாங்கியாச்சு. ஸோ வந்து இதில் வந்து என்ன ஃபுட் கொடுத்தாங்கன்னா, அந்த போவா பன்னு, ஸோ ஒரு கான்டினென்டல் ஃபுட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. போவா பன்னு அண்டு சிக்கன் கீமா, அப்புறம் பொட்டேட்டோ நகெட்ஸ் அண்ட் சிக்கன் நகெட்ஸ், அப்புறம் வந்து டெசர்ட் பார்த்திங்கன்னா ரசமலாய் கொடுத்துருந்தாங்க. ப்ரேவரேஜ் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்மெலன் மொஜிட்டோ அண்ட் வந்து பைனாப்பிள் மொஜிட்டோ, மில்க் ஷேக்கு இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. பட் என்னோடய ஸ்டமக் ஃபுல்லு. ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டேயே கொடுத்துட்டேன். ஸோ வீட்லேயே நான் லஞ்சு சாப்பிட்டு வந்ததுனால என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல. ஒரு 2 வாய் தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட வச்சுடுவான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் இதை சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கம்பெனியில் வந்து ஃபுட் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நிறைய பேர் அதை வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுனால ஸோ கம்பெனியில் வந்து ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். எம்ப்ளாயி அக்கௌண்ட்டில் வந்து 1 டேக்கு வந்து சர்டன் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து ஸோ தட் கம்பெனி வந்து ஒரு 80% வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி 20% வந்து எம்ப்ளாயி கிட்டேருந்து பே பண்ணிக்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ எல்லாம் வந்து தேவைக்கேற்ற மாதிரி வந்து ஃபுட் வாங்குறாங்களாம். ஸோ ஒரு பிரியாணி வந்து ₹100னா ₹80 வந்து கம்பெனி பே பண்ணிடுவாங்க. ₹20 இவங்க அக்கௌண்ட்டில் இருந்து, அதாவது கம்பெனி டெபாசிட் பண்ண அந்த அக்கௌண்ட் அமௌண்ட்லேருந்து ₹20 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அவங்க கொடுத்த அந்த அமௌண்ட்லேயே அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. அதனால் இப்போ எல்லாருக்கும் தேவைக்கேற்ற மாதிரி எல்லாம் வாங்கிக்கிறதுனால ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிறதில்ல. இப்போ ஒழுங்காக அந்த ஃபுட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கக்கூடாதுன்ட்டு, ஸோ என்கேஜ்டாக வச்சுக்கணுன்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து QA செக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ யார் வேணாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுக்குட்டி அழகாக ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் கூட்டிகிட்டு நாங்களும் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ 4th ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ மொத்தம் 7 ஃப்ளோர். அதில் பார்த்தீங்கன்னா கீழே கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு கேம்ஸ் தான். 2, 3, 4, 5 4 ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒர்க் ஸ்டேஷன். 6th ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட்டு. 7th ஃப்ளோரில் தான் என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக ஒர்க் ஸ்டேஷனு. ஆனால் அங்கே போல் மற்ற எல்லா ஃப்ளோர்லேயும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ 4th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் இருந்துச்சு. ஸோ அங்கே மைக்லாம் வச்சுருந்தாங்க. நானும் அதுக்கிட்டே கொஞ்சம் நேரம் எடுத்து மைக்கில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஆஃபீஸ் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் ஆஃபீஸ்லாம் ஜாலியாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் நீங்களாம் வந்து ஃபேமிலி விசிட்காக வந்திருக்க. ஸோ உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஜாலியாக தான் இருக்கும். பட் ஒர்க்குன்னு வந்துட்டால் நமக்கு வேலை செய்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இங்கே டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் அங்கே மைக் இருந்துச்சா அந்த கான்ஃபரன்ஸ் உள்ள போயிட்டு நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் தான் மேனேஜர், உங்களுக்கு மீட்டிங் வைக்கிறேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் வந்து வெளியில் வந்தாச்சு. கம்பெனியை பார்த்தா வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ண வந்த ஒரு ஃபீலே தெரியல. பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு ஆம்பியன்ஸு, என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாய்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு எம்ப்ளாயீஸ் வந்து என்கேஜ்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு என்கரேஜும் பண்ணணும்ன்ட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து ஃபேமிலி விசிட் இயர்லி ஒன்ஸு. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுற அந்த என்விரான்மெண்டல் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, என்ன ஒரு செட்டப்பில் இருக்குதுன்ட்டு ஃபேமிலியும் அலோவ் பண்ணி விசிட் பண்ண வைக்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஸோ ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அதை பேஸ் பண்ணியே போகணும். எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது. எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷர் மட்டுமே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ கீழே வந்து கேரம், செஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஊஞ்சலும் இருந்துச்சு. நல்லா அதுக்குட்டியும் ஜாலியாக விளையாடினா நானும் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு வந்தேன். ஸோ அப்புறம் வந்து மேலே கொஞ்சம் க்ரௌடு கம்மியானதுக்கப்புறம் நான் போயிட்டு கொஞ்சம் நெயில் பெயிண்ட்லாம் வச்சுக்கிட்டேன். அதுக்குட்டிக்கு வந்து அவன் கேட்குற மாடலில் வந்து டேட்டோலாம் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் தான் கேட்டிருந்தான். அவன் கேட்ட டிசைனில் வந்து அழகாக போட்டு விட்டுருந்தாங்க.
ஒர்க் ஸ்டேஷனில் இருக்க ஒரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன், ஒர்க் பண்ண போகிறீங்களா ஊஞ்சல் விளையாட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் இந்த ஜாயின் பண்ணி 1½ இயர்ஸ் கிட்ட ஆகுது, ஒரு தடவை கூட அந்த ஊஞ்சலில் நான் உட்காந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ உட்காந்தோன்னே எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரு தடவை போயிட்டு உட்காந்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஆம்பியன்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ கண்டிப்பாக நாமளும் எம்என்சியில் தான் போய் ஜாயின் பண்ணுறோன்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சவால்லாம் விட்டுருக்கேன். பட் நம்ம இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் தான் உள்ளே போவோம், அது வேறு விஷயம். ஸோ அப்புறம் கீழே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு, க்ரௌட்லாம் இல்லை. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் ஹாக்கிலாம் விளையாடிட்டு, ஸோ கேம்ஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கிட்டே கொஞ்ச நேரம் லூடோ கேம்லாம் விளையாட வச்சுட்டு, ஸோ ஒரு 7:00 இருக்கும். ஸோ 6:00லாம் முடிஞ்சிருச்சு. 7:00 போல் நாங்கள் பொறுமையாக வெளியில் வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் ஒரு ஜாலியான, ஒரு ஹாப்பியான, ஒரு ஃபன்னான ஒரு டேவாக போச்சு. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸு ரொம்ப நாள் கழித்து விசிட் பண்ணதில் என் பையனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டெய்லி என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறப்ப நானும் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். அன்டில் தென் பை ஃப்ரம் நந்தினி.